ஆன்மீகச் செய்திகள். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் திருவேதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குரு பூஜை விழாவையொட்டி 63 நாயன்மார்களுக்கும் கல்யாண பசுபதீஸ்வரர், அலங்காரவள்ளி, சௌந்தரநாயகி, முருகப்பெருமான், வள்ளி, தெய்வானை, விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி வெள்ளி ரிஷப வாகனத்திலும், சௌந்தரநாயகி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றும் வெள்ளி மூஷிக வாகனத்தில் கணபதியும், வெள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் 63 நாயன்மார்களும் எழுந்தருள திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த குமணன்சாவடி ஸ்ரீ ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் நாள்தோறும் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரமும், காய்கறிகள், வண்ண மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 9ஆம் நாள் திருவிழாவாக அம்மனுக்கு 2 டன் பழ வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தி வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீர மாகாளியம்மன் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 12ஆம் நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் சாற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குதிரை வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலில் ஆடி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கோயிலில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சகசர நாமவள்ளி நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து துளசி மற்றும் மலர்கள் கொண்டு 1008 முறை சகசர நாமவள்ளி அர்ச்சனை செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. ஆழ்வார் பாசுரம் அனைத்தும் அவர் வரம் தினம் தினம் சொல். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நாயன்மார்களுக்கு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் புஷ்ப காவடி, மயில் காவடி, பன்னீர் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், குங்குமம், திருநீர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாயகி அகிலாண்டேஸ்வரி முத்தாரம்மா, ஞான பெருக்கம் யாழ்மொழி அம்மைய முத்தாரம்மா, பொற்கொடி அம்மைய பொன்மையில் நாயகி.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலில் ஆடி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். அங்காளி மாரியம்மா உன் கருணை வேண்டி வந்தோமே நாங்களம்மா கொண்டு வந்தோமே வாடியம்மா. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் அம்மன் சன்னதி முன்பு நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரி வைத்து பக்தர்கள் கும்மி பாடல் பாடி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் முளைப்பாரியை தலையில் வைத்து கோயிலை சுற்றி வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் கமுதி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத பொங்கல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக யாகசாலை பூஜை, கணபதி ஹோமம், கோமாதா பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று பூரணாகுதியுடன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து சக்தி மாரியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் தனிச்சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். ஆன்மீக செய்திகள்.